உங்களுக்கு பெருமை நான் சேர்க்கிறேன். எப்படி அவருக்கு எடுத்தால் என்ன, நான் திருமணம் செய்து நீ தமிழ் மண்ணில தான் பிறந்தியா இல்ல வேற எங்கனா பிறந்தியா? அடுத்த முன்னாடி மேல ஆசைப்பாரு, அறிவு இருக்குதா உனக்கு? தெரியாது. அவன் கெடுத்த அவளை பண்ணி கட்டிக்க வேண்டிய ஒரு புத்தி இருக்குதா? தெரியாது. ஒரு உணர்ச்சி வந்துடும் பண்ணி வைங்க ராஜா. நீ ஏழை என்பா உன்னை வாயில் வந்தபடியெல்லாம் பேசிவிட்டு என்னை மன்னித்து விடப்பா. உன் தங்கை ரோஜாவை கொடுக்க உனக்கு சம்மதமா? மனப்புற சம்மதம். மிக்க மகிழ்ச்சி. கொண்டு வர மனமாளி. அண்ணா வாடா. வாங்க ஏடி மாலை எப்படியா? வாழ்த்துக்கள் ஐயா. ஏய் சந்தோஷமா இரு. சருக்கு அதுனால கல்யாணமா? ரோஜா, பெண்களாக மண்ணிலே பிறந்து விட்டால் மட்டும் போதாது கண்ணே. இந்த மண்ணிலே பிறக்கின்ற பெண்கள் 3 தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும். 3 தர்மம் என்ன தெரியுமா? தாய் தந்தை இல்லத்திலே வாழ்கிற போது அவள் கன்னியாக இருக்க வேண்டும். அடுத்தவன் கரம் பிடித்து கொடுத்த போது அவள் கற்பு கரசியாக இருக்க வேண்டும். அவள் தாய்மை அடைந்த போது அவள் தாய் தர்மம் மாறாமல் நடப்பானால் அவளுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. அப்படிதான் என் மருமகள் நடப்பான் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இனி முதல் நீங்கள் இருவரும் மலர மனமும் போல நகமும் சதையும் போல் கடலும் அலையும் போல் இணைபிரியாம இருக்க வேண்டும். சித்திர மாசம் வருது இல்ல, அதனால கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. போயிட்டு வரேன். பாவாதா அங்க வா. அந்த வாய்ப்பை வியாபாரம் நித்தாதா, நீ வந்து செஞ்சு நல்லா இருக்குது. அது சூப்பர். சாப்பிட்டு வாய்ப்பு அருமாச்சுமா. மகாராணியா போறாங்க. சைடு பிசினஸ் பண்ணிட்டேன் விடு. திருமணம் முடிந்தது. திருமண கைராசிப்பா. திருமணம் முடிந்தது. நான் சென்று வருகிறேன். ராஜா நில்லே. நீதிமன்றம் ஓடி வந்த நீதி கற்பதற்காக எனது மகன் இளையவன் உதயகுமார் சாட்சி உரைத்தான். உன் தங்கையின் திருமணத்தை முடித்தாய். நீ மட்டும் தனி மனிதன் என்ன சாதிக்க போகிறாய்? எனது அவையிலே ஒரு பதவி காலி. பதவியா? எங்கெங்கு தவறு நடக்குதோ அங்கெல்லாம் தட்டி கேட்க பதவி பெற்றுக் கொள்வாய். ராஜா ராஜா, இதுவரை என் நாட்டு மக்களை என் இருவழியை போல் காத்து வந்தேன். கடமை தவறால் நாட்டை காப்போம் கடமையாகும். கடமை உடைமாற்ற உறுதியாக நிச்சயமாக. சின்ன வடிவேல தாய்வா. ஆமா, அர்ஜுன் படம் கிரி படம் பாத்துக்கிறியா? அதுல வடிவேலு இருப்பான். வடிவேலு ஒரு அக்கா ஒண்ணு இருக்கும். அந்த அக்காவை தள்ளிட்டு அவன் பேக்கரி வாங்கிக்குவான். இவர் தங்கச்சி தட்டு பதி வாங்கிக்கினார். அவர் பெரிய வடிவேலு சின்ன வடிவேலு. என்ன வடிவேலு ராசி வேணும். ஒரு சவரலாவது நைசா தள்ளி விட்டாரா? பிரச்சனையே கிடையாது. உதயா, எங்க நீதி அடைந்து விட்டது என்று பார்த்தேன். நீதியை காக்க ஒரு பிள்ளை பிரகம் சொன்னால் அது நான் பூர்வீகத்தில் செய்த புண்ணியம். புறப்படும் மற்றவர்கள் கவனிக்கும். நம்ம என்ன பண்ணலாம்? கடமை தவறாமல் வர வேண்டும். நகரம் வர வேண்டும். மனுஷனாடா போத்தராஜா மாரி உட்காந்துங்கிறான். இதற்கெல்லாம் காரணம் நீதானே. நான் தான் போய் கத்துனா, நான் தான் கத்துனாடா. நீ எல்லாம் வந்து அடிக்கிறியா? திருடி சாப்பிட்டேன் சொல்லி விட்டேன். நீ போய் தோட்டத்தை அழிச்சிட்டு வந்துட்டேன். யாரோ ஒருவள் தெரு வீதியில் வாழைப்பழம் விட்டிருக்கிறான். அவள் இடத்துல வாங்கி சாப்பிட்டு விட்டு பணத்தை கிடைக்காமல் என்னிடம் எங்கிட்ட துட்டு இல்லடா. ஒன்னு சொன்னா நீ போய் துட்டு குத்து வரணும். இல்ல அப்புறமேட்டு வாமா தரணும்னு சொன்னோம். நீ இறங்கி தோட்டத்து மேய்ஞ்சிட்டு எங்களை வந்து அடிக்கிறா. எவன் உப்பு துண்ணா அவன் தான் தண்ணி குடிக்கணும். நாங்க தண்ணி குடி கூடாதா? ஏய் தலைப்பாரா, எவன்டா பணம் கோட்டை சாப்பிட போய் வாரி விட்டான். சப்பி புடிச்சு டேய், பணம் கொடுக்கலாம் என்று தான் சென்றேன். சரி, சென்ற இடத்தில் அவளை சரி உடா அட்டார் போய் நீ எவன் வந்து சாட்சிடுவானா? ரோஜாவின் அண்ணன் ராஜாவா நீதிமன்றம் ஓடி வந்தான். நீதி நிலைநாட்ட வேண்டும், எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மன்னர் இடத்தில் உரைத்தான். அவனாவது பாராட்ட மன்னர் நீதி நிலைக்க வேண்டும் என்று. அது மட்டும் கிடையாது. சொல்லு, உன் தம்பி உன்னாத்து வந்தான். குள்ளப்பையன் ஏனில்லை சாட்சி. அதான் கேள நடந்தது. ஏனில்லை சாட்சி. இப்போ கூட சொல்றான், ஒரு கோட்டை வாங்கி கொடு. 3 பேர் தூக்கிறேன். 3 பேர் ஆவத்தாவது 3 பேர் தூக்கிறேன். டேய் உன்னை சேர்த்து 4 பேர் தூக்கிறேன். சரி சரி தூக்குப்பா. கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது. இவர்களை பொறுத்திருந்ததான் நடிக்க வேண்டும். மனசே சரியில்லை. அவங்க பண்ணதுல உன் மனசே சரியில்லை. என்ன பண்ணலாம்? சரக்கு அடிக்கலாமா? நம்ம குடிக்கிற பசங்க எங்க அப்ப என்ன பண்றது? இல்ல, என் மனக்கவலை போக்க வேண்டும் என்றால் என் அந்தரங்க காதலி பாத்துட்டு குஜாலமா இருந்துட்டு வரலாம். இவளாவை சாதிக்க
இன்னும் வரலடி அம்மா. அம்மா என்னடி பாட்டிங்க டிமா வாரானடி. என்னடா அழுவுற? நான் என்ன பண்ணுவேன்? ஆமா உட்காருமா. அட கடவுளே, அதுல சிந்திட்டு அப்படியே தேய்க்கிறாண்டி போய்வரா. நைன் இருக்குமா? உக்கார நீ. யாரு நானா? நீ உக்காரு. நான் வேலைக்கார உட்கார விடுவீங்களா? இல்ல நான் உட்கார சொல்றேன் உட்காரு. வண்டிக்கு கிரீஸ் என்னத்துக்கு போடுறாங்க? என்னத்துக்கு போடுறாங்க? நான் இஸ்ஸா வண்டி போனேன் இந்த கிரீஸ் சொன்ன மரியாதை கொடுத்துக்குவேன். ஆமா இருட்டு மாமா உட்காருமா. கிரீஸ் வேதனை தாங்க அவங்க. அழாதடா அழாத. வாயில வை. நான் எங்க அதெல்லாம் வச்சு பழக. வாய் மேல வரல வை. அழாத. உட்காரமா உட்காரு. என் நிலைமை நான் பண்றேன். என்ன தங்க என்ன? சொந்தக்காரன் ஒரே ஒரு ஆள் போயிடுச்சு. ஐயோ இனிமே நானாதான். ஏன் அப்படி சொல்லாதடா, நான் இருக்கிறேன்டா உனக்கு. இப்படிதான் கிட்ட வா. நீந்தா மாட்டேன். என்னம்மா என்ன வேணும் உனக்கு? என்ன எனக்கு என்ன வேணும்? நான் தான் உனக்கு கொடுக்கணும். பரவாயில்ல விடு. அம்மா என்ன கொடுக்க போற? இல்லம்மா நீ பொம்பளை, இதோட சம்பாதிச்சு கொடுக்குறது நான். அதுக்கு சொன்னேன் நான் தான் கொடுக்கணும். பயந்துட்டேன் நானு. கொடுத்தா மாட்டேன். என்ன கிடக்கு? என்னடா ஒண்ணு இல்லை. என்ன தங்க அழுவுற? என்ன தங்கம்? எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்கம்மா. ஐயோ அது ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப இல்ல, நான் பிறந்த உடனே செத்துட்டாங்க. ஏன் என்ன என்னன்னு தெரியல, மூஞ்சி பார்த்த உடனே செத்துட்டாங்க. எதனால? மூஞ்சில என்ன குறைக்குது? யாருக்கு தெரியும்? கொண்டாடி நீ பாரு. ஐயோ கேரக்குது. அதே போல தான் போட்டாங்க. அதனால எங்க ஆயா தாய் என்ன எடுத்து வளர்த்துச்சு. ஆயானா யாரு? அம்மா பத்துங்களா? ஆமா அப்பா பத்துங்க. ஆயா தாய் என்ன வளர்த்துச்சு. எனக்குன்னு ஒரு காக்கானி அடங்குது. அதில் தான் நான் பயிர் வச்சு நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நேற்று நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேடை ஓட்டிட்டு அந்த வெட்டலாம் அப்படி எடுத்து வெட்டிக்கினே வந்தேன் நான். சரிம்மா. மணி 10:30 11 ஆயிடுச்சு. எங்க ஆயா எனக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மம்டி எடுத்து விர மேல போட்டு விர மேல வைக்கிறது கூட இடம் கிடையாது. அதுக்கு முன்ன விரப்பலாம் வண்டி போற அளவுக்கு இவ்வளவு துண்டு இருந்துச்சு. சரி. அப்போ அதுலயே உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, நாத்தெல்லாம் நிறைய மூட்டை மூட்டையா கொட்டுவாங்க. ஆமா. இப்ப விரப்பந்திய பச்செல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த கைனிக்காரன் ஆள் இல்லையான்னு பாத்துக்கினே இருக்கிறான். இவன் கொஞ்சம் வெட்டிடுறான், இவன் வரான், இவன் ஆள் இல்லையான்னு பாக்குறான், இவன் கொஞ்சம் வெட்டிடுறான். 2 பேரும் வெட்டி வெட்டி இப்ப கம்பி மாதிரி ஆகி போச்சு. இப்படிதான் போறாங்க. அதான் விரப்பு மேல மம்டி வச்சு சாப்பிடலாம் போது சாப்பிட்டுக்கு நின்னேன். சரி. சாப்பிட்டு கொண்டாரு எங்க ஆயா மடியில படுத்தேன். 10 மணி 1 ஆகி போச்சு. வெயில் சுருள் நாட்டிக்குது. உடனே ஆயா ஆயா உனக்கு பிபிலாம் நிறைய இருக்குது, சுகர் நிறைய இருக்குது, ஆனால் வெயில நிக்காது, நீ மயம் கீழ் விந்துருவ, நீ வீட்டுக்கு போ, நான் 6 மணில வந்துடுறேன்னு சொல்லிட்டு. ஆயால கதிரா இருக்குதா? ஆமா எல்லாம் இருக்குது, மொத்தமாக்குது.